ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்று தமிழகம் முழுவதும் வெளியான முக்கிய அறிவிப்புகள், தகவல் பற்றி தான் வீடியோ பார்க்க போகிறோம். குறிப்பாக ஒவ்வொரு தினமும் தமிழகத்தில் குறிப்பிட்ட சில பகுதிகளில், மாவட்டங்களில் அரசு தரப்பில் வெளியிடக்கூடிய அரசாணைகள், உத்தரவுகள், அதுபோன்ற தினந்தோறும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய செய்திகளையும் அறிவிப்புகளையும் தகவல்களையும் கொடுத்துட்ருக்கோம். அதேபோல் இன்றைய தினம் தமிழகம் முழுவதும் வெளியிடப்பட்டுள்ள முக்கிய அறிவிப்புகள் என்ன, அரசு தரப்பில் என்ன வகையான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது, அதேபோல் தேர்தல் சம்பந்தமாக ஏதேனும் அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளதா, பொதுமக்களுக்கு சலுகை வழங்குவதில் ஏதேனும் அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளதா என்பதை பார்ப்போம். சசிகலா தொடங்கியுள்ள கட்சியின் பெயர் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகம் என அறிவித்துள்ளார். கட்சியின் சின்னமாக தென்னந்தோப்பு சின்னத்தை சசிகலா அறிமுகப்படுத்தினார். 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் தாங்கள் எழுதிய தேர்வு விடைத்தாளை தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் கேட்டு பெறலாம் என்று மாநில தகவல் ஆணையம் அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் கிராமப்புறங்களில் நிலையான மற்றும் சம அளவில் குடிநீர் வழங்குவதை உறுதி செய்திடவும், ஜல் ஜீவன் மிஷன் திட்டங்களின் நிறைவேற்றத்தை உறுதி செய்திடவும் ஏதுவாக ஒன்றிய அரசு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை உடனடியாக விடுவிக்கவும், ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்திற்கு கட்டம் 3 ஒப்புதலையும் நிதியுதவியையும் வழங்கிட வேண்டும் என்றும் கோரி பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். வேளச்சேரி பரங்கிமலை வரையிலான பறக்கும் ரயில் சேவை நாளை மார்ச் 14ஆம் தேதி தொடங்கும் என ரயில்வே அறிவித்துள்ளது. சென்னையில் பயணிகளால் நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட வேளச்சேரி பரங்கிமலை இடையிலான பறக்கும் ரயில் சேவை நீட்டிப்பு திட்டம் கடந்த செவ்வாய்க்கிழமை அன்று தொடங்கப்பட இருந்தது. ஆனால் ரயில்வே பாதுகாப்பு ஆணையரால் கண்டறியப்பட்ட சில தொழில்நுட்ப குறைபாடுகள் காரணமாக இந்த சேவை தற்காலிகமாக தள்ளிப்போனது. சட்டமன்ற தொகுதி வாரியாக தேர்தல் பரப்புரை சுற்றுப்பயணத்தை ஓ பன்னீர்செல்வம் இன்று மார்ச் மாதம் 13ஆம் தேதி முதல் தொடங்குகிறார். தென்காசி தொகுதியில் இருந்து திமுக அரசிற்கு ஆதரவாக பரப்புரையை மேற்கொள்ள உள்ளார். வர்த்தக சிலிண்டர் தட்டுப்பாட்டை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் நேற்று முன்தினம் நள்ளிரவு முதல் பெட்ரோல் பங்கிற்கு கார், மோட்டார் சைக்கிள்களில் படையெடுத்த வாகன ஓட்டிகளால் பரபரப்பு ஏற்பட்டது. முன்னெச்சரிக்கையாக பெட்ரோல், டீசலை பெரிய கேன் பாட்டில்களில் வாகன ஓட்டிகள் வாங்கி சென்றனர். ஆனால் 21 நாட்கள் 7000 பங்குகளில் பெட்ரோல், டீசல் கையிருப்பு இருப்பதாக விற்பனையாளர்கள் சங்க தலைவர் தெரிவித்துள்ளார். பராமரிப்பு பணிக்காக வண்டலூர் உயிரியல் பூங்கா மார்ச் 18ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை 11 நாட்கள் மூடப்படும் என பூங்கா நிர்வாகம் அறிவித்துள்ளது. சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாட்டை சேர்ந்த முன்னாள் படை வீரர்கள் வசதிக்காக புனித தோமையார் மலையில் 59,600 சதுர அடி பரப்பில் 35,45,00,000 உள்கட்டமைப்புடன் கூடிய முன்னாள் படை வீரர்கள் தங்கும் விடுதி மற்றும் பயிற்சி மைய கட்டிடம் கட்டுவதற்கு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். தென்னிந்திய நடிகர் சங்க நிர்வாகிகள் பதவிக்காலம் மேலும் 3 ஆண்டு நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளது. பதிவாளர் உத்தரவு பிறப்பித்ததாக உயர்நீதிமன்றத்தின் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. பாமக கட்சி சின்னம் தொடர்பாக அன்புமணிக்கு எதிராக நிறுவனர் ராமதாஸ் உரிமையியல் நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கு விசாரணைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி மேற்கு வங்க மாநிலத்திற்கு மாற்றப்பட்டுள்ள நிலையில் தமிழ்நாட்டின் புதிய பொறுப்பு ஆளுநராக ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் பதவியேற்றுள்ளார். தமிழகத்தில் வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் 28 சுங்கச்சாவடிகளில் சுங்க கட்டணம் உயர்த்தப்பட உள்ளது. மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியத்தின் மூலமாக 250 சிறப்பு மருத்துவர் பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பணி நியமன ஆணைகளை வழங்கினார். மக்களை நேரடியாக சந்திக்க முடியாமல் சோசியல் மீடியா மூலமாக தகவல் அனுப்புவது அதிகமாக நடக்கிறது. பல லட்சம் பேரின் செல்போன் எண்களுக்கு தலைவர்கள், கட்சி நிர்வாகிகள் பேசும் வீடியோ, குரல் பதிவுகள் அடிக்கடி அனுப்பி வைக்கப்படுகிறது. இவையெல்லாம் தேர்தல் தேதி அறிவிப்புக்கு பின்னர் பதிவேட்டிற்கு வந்துவிடும். அவையும் செலவு கணக்கில் சேர்க்கப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. மார்ச் 2026 மாதத்திற்கான மாதாந்திர பொது விநியோக திட்ட மக்கள் குறைதீர் முகாம் சென்னையில் உள்ள உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையில் 19 மண்டல உதவி ஆணையாளர் அலுவலகத்தில் மார்ச் 14ஆம் தேதி முற்பகல் 10 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை நடைபெறவுள்ளது.
இன்றைய தினம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய தகவல்கள், அறிவிப்புகள், செய்திகள் தான் இந்த தொகுப்பில் பார்த்துருக்கோம். இந்த தகவல் அனைத்தும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதே ஒரு பயனுள்ள தகவலில் சந்திக்கலாம். நன்றி.